நம்ம எல்லாருமே சும்மா இருக்கிறப்ப கண்டிப்பாக இன்ஸ்டாகிராம் பார்ப்போம். அப்படி நான் இன்றைக்கி இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு இருக்கிறப்ப ஒரு நல்ல காணொலியை பார்த்தேன். அந்த காணொலியை கண்டிப்பாக உங்கள்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நினச்சி இந்த காணொலியை பதிவு செய்ய விரும்புகிறேன். அந்த காணொலியை நீங்களும் கண்டிப்பாக பார்த்துட்டு வாங்க. அந்த குண்டுகுழியமான சாலையை சீர்படுத்த நினைக்கிற அந்த இளைஞர் தனி மனித போராட்டமாக அந்த ஒரு சின்ன மரத்தை கொண்டு வந்து வச்சுட்டு தன்னுடைய போராட்டத்தை முன்னெடுக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, காவல்துறை வராங்க, அந்த இளைஞர்கிட்ட பேசுகிறாங்க. அந்த போராட்டத்தோட விளைவாக அந்த சாலையும் சீர்படுத்திடுறாங்க. அவர் நினச்சிருந்தா கண்டிப்பாக அந்த சாலையை குண்டுகுழியமாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு கடந்து போயிருக்கலாம். ஆனால் அவர் அப்படி நினைக்காம தனி மனித போராட்டத்தை நடத்தி அதை சாலையை சீர்படுத்தி மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்காரு. நம்மளுடைய தேவையை, நம்மளுடைய உரிமையை கண்டிப்பாக நம்ம தான் கேட்டு வாங்கணும். அதை விட்டுட்டு மற்றவங்க வந்து பேசுவாங்க, அதுக்காக நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம்னா அது நம்மளுடைய தவறு அப்படிங்கிறத அந்த இளைஞர் தனி மனித போராட்டத்தின் மூலியமாக நமக்கு தெரிய வச்சிருக்காரு. அந்த இளைஞருக்கு ராயல் சல்யூட்.